ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்பு சேனல். ஸோ இன்றைக்கான நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎட் ஆர் எம்எட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரெஸ் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அதை பற்றின நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ நான் சொல்ல வர டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ரீச் ஆகாமல் இருக்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். அதாவது இது வந்து எதை பற்றின நோட்டிஃபிகேஷன் வந்துன்னு பார்த்தீங்கன்னா, பிஎட் ஆர் எம்எட் படிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். இது அவங்களுடைய ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் பார்த்தீங்களா, கவர்மெண்ட் மூலிமா. ஸோ அதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லி ப்ரெஸ் நோட்டீஸ் வந்து விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம், பாராமெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம், சுகாதாரம் தொழில் புரிவோர்கள் குழந்தைகளின் கல்வி உதவித்தொகை திட்டம், ஜாதி மற்றும் வருமான வரம்பு ஏதுமின்றி உட்பட பல கல்வி உதவி திட்டங்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக வருடந்தோறும் செயல்பட்டு வருகின்றன. எஸ்சி எஸ்டி அந்த மாதிரியான கேஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து இயர்லி வந்து கவர்மெண்ட்லேருந்து ப்ரெஸ் மூலிமா ரிலீஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து இந்த இயருக்கும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகைக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லி விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். 24-25 கல்வியாண்டிற்கு கல்லூரிகளாக கல்வி உதவித்தொகை திட்டங்களான இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த வருஷம் ஜாயின் பண்ண நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுற ஸ்காலர்ஷிப் வந்து காலேஜ் மூலயமாவே அப்ளை பண்ண சொல்லி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம். இதில் ஏற்கனவே கல்லூரியில் சேர்க்கை பெற்று பயிலும் வரும் புதுப்பித்தல் ரெவென்யூ மாணவர்களின் கல்வி உதவித்தொகை புதியாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டுருக்கேன் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. வெறும் ரெனியூவல் மட்டும் பண்ணால் போதும். ஓகேங்களா? புதுப்பித்தல் மாணவர்கள் கல்லூரிகளில் பயில்வதை சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ரெனியூவல் பண்ணுற மாணவர்கள் வந்து காலேஜ் மூலிமா தான், நீங்கள் இப்போ காலேஜில் தான் படிக்கிறீங்களா அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் உங்களுடைய ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 24-25 கல்வியாண்டில் கல்லூரி 1ஆம் ஆண்டு சேர்க்கை பெற்ற மாணவர்கள் மற்றும் சென்ற வருடத்தில் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் தற்பொழுது தங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்கான உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை நோடல் ஆஃபீஸர் அணுகி UMIS என்ற இணையதளத்தில் கல்லூரி மூலமாக கல்லூரி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். அதான் என்னென்னா, இப்போ சேர்ந்தவங்களும் லாஸ்ட் இயர் சேர்ந்தவங்களுமே சரி, யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா சில பேர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களும் இந்த வருஷம் வந்து அப்ளை பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, UMIS அப்படின்ற அந்த வெப்சைட்டில் போயிட்டு கல்லூரி மூலயமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் புதிய கல்லூரி மாணவர்கள் கீழ்காணும் ஆவணங்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். புதுசாக அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து வச்சுட்ருக்கணும் அப்படின்றது வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வருமான சான்றிதழ். பெற்றோர் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.50 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். அதாவது வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா 2.50 lakhsக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், வருமான சான்று மற்றும் சாதி சான்று ஆகியவை இணைய சான்றுகள் இருத்தல் அவசியம். இணைய சான்றுகளை பெற்ற அருகில் உள்ள சேவை மையங்களில் விண்ணப்பிக்க வேண்டும். வருமானம் சான்றிதழ் மற்றும் ஜாதி சர்டிஃபிகேட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து இருக்கிற மாரி வேணும்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மாணவர்களின் ஆதார் எண்ணுடன் மாணவர்களின் வங்கி கணக்கு எண் இணைக்கப்பட்டுள்ள சீடிங் வேண்டும். வங்கி கணக்கு செயல்பாட்டில் ஆக்டிவ் உள்ள கணக்குகளாக இருக்க வேண்டும். அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவில் இருக்கணும். இப்போ ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் பேங்க் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஆக்டிவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். பேங்க் டீட்டெயில்ஸ் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 3 தான்.
ஒன்று பார்த்திங்கன்னா வருமான சான்றிதழ், இன்னொரு வந்து ஜாதி சான்றிதழ், இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் புக் வித் ஆதார் கார்டு நம்பர் வந்து அட்டாச்சோட வித் அந்த பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஆல். இவ்விவரங்களை மாணவர்களுக்கு தெரிவித்து ஆதிதிராவிடர், கிறிஸ்துவ ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாவட்டங்களின் போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்குமாறு கல்வியுரி முதல்வர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தெரிவிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு கட்டணமில்லா சேவை எண் 1800-599-7638 அலுவலக நேரங்களில் தொடர்பு கொள்ளலாம். ஓகேங்களா. இந்த நம்பருக்கு வந்து ஃப்ரீயாக கால் பண்ணுற மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்ன லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/1/2025 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லாஸ்ட் டேட்குள்ளே எல்லாருமே அப்ளை பண்ணிவிடுங்க உங்கள் காலேஜ் மூலயமா. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இல்லைன்னா நீங்களாகவே தான் வந்து காலேஜில் வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஓகே, ஆல் த பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. பாய்.